அனைவருக்கும் மாலை வணக்கம். லிங்கசாமி சார் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னார். என்ன நிகழ்ச்சின்னு சார் கேட்டேன். ஒரு 50 ஆக்சிஜன் பெட்ஸ் திறக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி சார் ஆக்சிஜன் பெட்னா நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு என்றைக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு வந்தேன். ஆனால் 10 நிமிஷம் வந்தால் போதும் அப்படின்னாரு. ஆனால் இப்போ அவர் மட்டுமே 10 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. எல்லாருமே சேர்த்து அவரே பேசுகிறாரு. ஒரு பேசுறதுக்கான நேரம் கிடையாது, நிறைய செயல்படணும். இந்த நிகழ்ச்சி இந்த தொகுதி மணப்பாக்கத்தில் உள்ள இந்த ஸ்ரீராமச்சந்திர மிஷன் ஆசிரமம் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள 50 ஆக்சிஜன் படுக்கைகள் கோவிட் கேர் சென்டர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் தலைமை அண்ணன் ராமு அன்பரசன் அவர்களுக்கும், அதேபோல் தேசிய விருது பெற்ற கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இயக்குனர் திரு லிங்கசாமி சார் அவர்களுக்கும், அதுபோல் ஸ்ரீராமச்சந்திர மிஷன் ஆசிரமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு டாக்டர் ராஜா அமர்நாத் அவர்களுக்கும், மருத்துவமனையுடைய அரசு ஒருங்கிணைப்பாளர் திரு சட்ட பக்ஷி அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும், மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும், அத்தனை பேருக்கும் அதனுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தெரியாத கொரோனா காலம் பெரிய ஒரு பேண்டமிக். இதை வந்து இந்த அரசு தலைவர் தலைமையிலான அரசு அமைச்சருடன் கவுண்டிங் 7ஆம் தேதி தான் தலைவர் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அது வரைக்கும் காத்திருக்காம 2ஆம் தேதி 3ஆம் தேதி முதல் மீட்டிங்லாம் நடத்தி எவ்வளவு தெளிவாக எவ்வளவு சின்சியராக இந்த ஒர்க்கை பண்ணணும், இந்த பேண்டமிக்கை வந்து நம்ம இருந்து வெளில வரணும், மக்களுக்கான அந்த சேவை செய்யணும், இந்த கொரோனா வென்று காட்டுவோம்னு எங்களுடைய தலைவருடைய முதலமைச்சருடைய அவங்களுடைய ஆலோசனை பெற்று நானாக இருக்கட்டும், அத்தனை அமைச்சர்களாக இருக்கட்டும், அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்களுடைய தலைவர் இருந்து இந்த மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறதுனா அரசு சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் இன்னொரு 4 நாள் இருக்குது, தேவையில்லாமல் வெளில போடாதீங்க, கூட்டம் போடாதீங்க அப்படிங்கிறது பப்ளிக் கிட்ட உங்கள் மூலயமா நான் கேட்டுக்கிறேன். இந்த அமைப்பு ஸ்ரீராமச்சந்திர மிஷன் ஆசிரமத்துக்கும் அதே போல் இந்த சிபாக்கா மெடிக்கல் அப்ளைன்சஸ் கொடுத்த உதவி செஞ்சவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி முடிச்சு திருப்பி என் தொகுதிக்கு போகிறோம். அங்கே 5:30 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன், காத்துக்கிட்டு இருப்பாங்க. எனவே அடுத்த முறை நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசுவாங்க. வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கோவிட் சென்டர் மருத்துவ மையத்தை திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற இலக்கிய செயலரும் இளந்தலைவருமான மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற தேசிய விருது பெற்றிருக்கிற நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களே, திரைப்பட இயக்குனர் மரியாதைக்குரிய லிங்கசாமி அவர்களே, ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் ஆசிரமத்தின் நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் ராஜா அமர்நாத் அவர்களே, இம்மருத்துவமனையினுடைய அரசு ஒருங்கிணைப்பாளர் சட்பீட்டர் பாக்சி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஊர் பெரியவர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மருத்துவர்களே, செவிலியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார்பில் 50 படுக்கை கொண்ட கோவிட் நோயாளிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த மருத்துவமனையை நம்முடைய பகுதியில் திறந்து வைத்ததற்காக இந்த ஆசிரமத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாத்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இன்றைக்கு தேர்தல் ரிசல்ட் வந்ததற்கு பிறகு பதவி அதாவது பொறுப்பை ஏற்க முடியாத சூழ்நிலையில் இரவு பகல் பாராமல் இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கட்ட முதல்வர் இன்றைக்கு இந்த தொற்று நோயிலிருந்து பொதுமக்களை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கிற அரசு இயந்திரங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு மிகச்சிறப்பான முறையில் பணியாற்றுகிற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய உரையாளர்கள் அவருடைய நிலையில இன்றைக்கு சென்னை முழுவதும் எல்லா பகுதிகளிலும் இது போன்ற மருத்துவமனைகளை தொடர்ந்து திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு நம்முடைய பகுதியில் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த 50 படுக்கையை பொறுத்தவரை இன்னைக்கு 15 தான் இன்னைக்கு ஆக்சிஜன் பெட்டாக நிலையில் தயார் நிலையில் இருக்கிறது. நம்ம ஆசிரமம் நினைச்சா 100 பெட்டு போடலாம். அதனால் 50 படுக்கையும் ஆக்சிஜன் பெட்டுகளாக உருவாக்கி இந்த பகுதியில் இருக்கிற ஏழை மக்களுக்கு பயன்பெறக்கூடிய அளவுக்கு நீங்கள் உருவாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலும் இந்த அரசை பொறுத்தவரையிலும் எந்த அளவுக்கு உதவி செய்திட வேண்டுமோ அந்த உதவிகளை செய்து தருவதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் தெரிவித்துக்கொண்டு என்றைக்கும் இந்த ஆசிரமத்திற்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த பகுதியில் இருக்கிற ஏழை மக்களை பாதுகாக்கிற அளவுக்கு இந்த படுக்கைகளை உருவாக்கி இருக்கிற நிர்வாகத்துக்கு மீண்டும் எனக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். Heartfulness organization and Sipaka organization சேர்ந்து கலந்து பண்ணுற ஒரு இனிஷியேட்டிவ் இது. இந்த ஆசிரமத்தில் பெட்ஸோட 50 பெட்ஸோட கோவிட் கேர் யூனிட் இருக்கு. அண்ட் தவிர இது 400 பெட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் சொன்னார். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். 2 ஆர்கனைசேஷன்ஸும் வாழ்த்துக்கள். இந்த இவெண்ட்டில் என்னால் கலந்துக்க முடிஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். பொய்யான விஷயத்தை யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா மைக் கூட எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஜாதகத்தை கூட முன்னிறுத்தி கொண்டு வந்து சொன்னாங்க. அவங்க வரவே வர மாட்டாங்கன்னு சொல்லி அது பிரச்சாரமெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. எவ்வளோ பெரிய மாபெரும் பொறுமை அது பிரதருடைய அம்மா அவங்களை பற்றி பேட்டி சொல்லும்போது பொறுமை தான் அவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பொறுமையாக இருந்து இன்றைக்கி முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு 20 நாள் கூட ஆயிருக்காது. எப்பயுமே முதலமைச்சராக ஆக முடியாதுன்னு சொன்ன ஒருத்தர் ஒரு நாளும் அவங்க ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் முதல்வர் மாதிரி உழைக்கிறார். அவ்வளோ பெரிய பேர் உழைப்பு. நம்மளை இப்போ ஆள்பவர்கள் மிக சரியானவர்களாக இருக்கிறார்கள். இலக்கியம் படித்த, கவிதையை நேசிக்கிற, மற்றொரு உணர்வை மதிக்கிற இந்த முறை தான் மிக அற்புதமான ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு சில நேரங்களில் ஒரு சில போஸ்டர் பார்க்கும்போது தெரியும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அது மாதிரி ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அவங்க பதவியில் இருக்கிற மினிஸ்டர்ஸு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போட்ட அந்த லிஸ்ட்டு பார்த்தாலே சரியாக இருக்குது, நம்ம பாதுகாப்பான இடத்துல இருக்கோங்கிற ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. இணைந்து பணியாற்றுவோம்னு சொன்ன அந்த வார்த்தை அவங்க வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் அவங்க போகும்போது எதிர் வீட்டுக்கு போனது. இந்த சுச்சுவேஷனை நம்ம எல்லோரும் இணைந்து தான் இது நம்ம பணியாற்றி எல்லாரும் மக்கள் இயக்கமாக இதை மாற்றணும்னு சொன்ன அந்த வார்த்தை அது எல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயம். அதெல்லாம் தான் எங்களுடைய மாஸ்டரும் இன்னைக்கு இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் மாஸ்டர் இப்போ இருக்கிற மாஸ்டர் பேர் தாஜின்னு நாங்கள் கூப்பிடுவோம். கமலேஷ் பட்டேல் அவங்க பேர். உதாரணத்துக்கு சொல்ல போனால் முதல்ல லாலாஜின்னு ஃபஸ்ட்டு பிகினிங், அதுக்கப்புறம் பாபுஜி, சாரிஜி மாஸ்டர் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருப்போம். இப்போ நம்ம வீடு காயத்ரி. இப்போ இருக்கிற மாஸ்டர் தாஜி. நம்ம இயக்கம் மூலமாக சொல்லணும்னு சொன்னால் பெரியார், அண்ணா, கலைஞர், அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவங்க வந்த மாதிரி எங்கள் சிஸ்டத்துலேயும் இந்த பாரம்பரியத்தில் 4வது குரு இவங்க. 4வது குருவாக நாங்கள் ஏற்றிருக்கோம். ஒரு விவேகானந்தர் சொன்னாங்க ஒரு இடத்துல மெடிடேஷன் பற்றி பேசும்போது, பசியோடு இருக்க ஒருத்தர்களுக்கு
மெடிடேஷன் பண்ணணும்னு சொன்னால் பண்ண முடியாது. அவங்களுக்கு உணவு தான் கடவுள். இப்போது இந்த காலகட்டத்தில் உண்மையான மெடிடேஷனுங்கிறது மருந்து, சேவை, சர்வீஸ். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் மாஸ்டர் வந்து இந்த மெடிடேஷன் ஹாலில் கீழே வந்து ஒரு கோவிட் சென்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து பிரதர்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் வந்து செந்தில் அவங்ககிட்ட பேசும்போது அடுத்த நிமிஷமே நான் வரேன்னு சொன்னாங்க. நான் எல்லா சுச்சுவேஷன்லேயும் அவங்கள வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மீட் பண்ணுவேன், பார்ப்பேன், பேசுவேன். அவங்க எந்த அளவுக்கு சார்புன்னு சொன்னால் எங்களுடைய ஆடியோ ஃபங்க்ஷன் அதே மாதிரி வந்து சில எங்களுடைய பையா வெற்றி விழாவெல்லாம் கொண்டாடும் போது மைக்கை பிடிச்சி பேசினாங்கன்னு சொன்னால் அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்டாக வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். அவங்க பேச ஆரம்பித்தா மொத்தமும் வேறு மாதிரி ஆகிடும். நான் உண்மையிலே பயங்கரமாக நேசிச்சிருக்கேன். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து தேடி தேடி கலைஞர் அவர்களை வந்து மாபெரும் ரசிகர். அவங்க மேலே எங்களுக்கெல்லாம் பெரிய உதாரணம். எங்களெல்லாம் எழுத தூண்டினது, எழுதுறதுக்கு காரணமாக இருந்தது அவங்களாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. எப்படா இப்படி ஒரு பஞ்சு இப்படி அடிக்கிறாரு டப்பு டப்புன்னு சொல்லி அப்படி தோணும் எனக்கு. இப்போ இவங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் தாத்தா மாதிரியான ஒரு பேரறிவு, அப்பா மாதிரியான ஒரு இதயத்தோடு இருக்காங்க. இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன். என் பேர் டாக்டர் பிரதீஷ், ஜென்ரல் மெடிசன். இப்போ நாங்கள் சிப்பாக்கா டீம் வந்து இங்கே 50 பெட்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஏசிம்டமேட்டிக் மைல்ட் கேசஸ் ரிசீவ் பண்ணுவோம். கோவிட் பேஷண்ட்ஸுக்காக ஒரு சேவை மாதிரி இங்கே ஆரம்பிக்கிறோம். இப்போ இங்கே வந்து ஒரு 10 பெட்டு அலாங் வித் ஆக்சிஜன் சப்போர்ட் அப்படியும் இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸ் வெளியில் பெட் இல்லாமல் கஷ்டப்படுறதுனால இது ஒரு சேவையாக இங்கே ஆரம்பித்து பெட்டு கிடைக்காத மக்களுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக இதை ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆக்சிஜனும் நம்மளுக்கு ஓரளவுக்கு இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ மைல்டு மாட்ரேட் கேசஸ் வரைக்கும் இங்கே ரிசீவ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணலாம். எல்லாரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க சொல்லி கேட்டுக்கிறோம். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவோம். இனி பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அட்மிஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். டீம் எல்லாமே ரெடி, சரிங்களா? அட்மிஷன் க்ரைட்டீரியா இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நாளையிலேருந்து பேஷண்ட்ஸ் வராங்கன்னா நாங்கள் ரிசீவ் பண்ணி ட்ரீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பேஷண்ட்ஸ் இங்கே ஃபோன் பண்ணியும் கேட்டுட்டு வரலாம், டைரெக்டாகவும் வந்து பார்க்கலாம் இங்கே, சரிங்களா? இங்கே வராங்க அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் ஒரு டீம் இருப்பாங்க, டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்சஸ் இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு இங்கே மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற அளவில் இங்கே கண்டிப்பாக எடுத்து ட்ரீட் பண்ணுவோம். இஃப் இன்கேஸ் பேஷண்ட் சிக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி கேர் வேணும் அப்படின்னால் அப்போ கிளியராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா? இது இருக்குது, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் மூலிமா 5 to 10 liters வரைக்கும் ஆக்சிஜன் கொடுக்கலாம். பட் பியாண்ட் தட் ஆக்சிஜன் அதிகமாக தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு ப்ராப்பர் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அந்த கோவிட் பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் அலோவ் பண்ண மாட்டோம் சரிங்க. டாக்டர்ஸ் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2 பேர் இருப்பாங்க, சரிங்களா? அது இல்லாமல் நான் கன்சல்டன்ட், நாங்கள் ரவுண்ட்ஸ் வந்து பார்ப்போம். 50 பெட் இருக்குதுங்க சார். 50 பெட்டுக்கு ஆக்சிஜன் இல்லை, 10 பெட்டுக்கு ஆக்சிஜன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். பேக்கப் ஆக்சிஜன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். தேவைப்பட்டால் பின்னாடி அதிகரிக்க வேண்டியது இருக்கும், சரிங்களா?